ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு த கிச்சன் குயின் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி என்னோடய ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், 1 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால், அப்புறம் தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, லெமன் 2, லெமன் பெருசாக இருந்தால் 1 கூட போதும். அதுக்கப்புறம் கல் உப்பு 2 டீஸ்பூன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நார்மலாக நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மசாலா தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 250 கிராம் தயிர், நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 250 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன், அதை நல்லா ஊற்றிட்டேன். இப்போ நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம அதை போட்டு தாளிச்சிடலாம். இது அப்படி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆனியன் போட்டுடலாம். 400 கிராம் ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாம். நம்ம எப்போதும் செய்கிற பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ ஆக்சுவல் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு. புதினா ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா புதினாவோட ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும். புதினா நம்ம ஒரு பொடி அளவு போட்டாலே போதும். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுவும் ஒரு பொடி எடுத்துக்கலாம். புதினா எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே ஈக்குவலாக கொத்தமல்லி எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி 100 கிராம், அது இதில் போட்டுடலாம். இஞ்சி நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது இந்த டைமில் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நெய் போட்டுடலாம். ஏன்னா ஆயில் நான் எப்போவுமே பிரியாணிக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் நிறையா இருந்தால் நிறைய பிரியாணி சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனி மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு மசாலா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதோட இப்போ ஓரளவுக்கு எல்லாமே
மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். 250 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தயிர் இதில் ஊற்றிடலாம். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இதுக்கப்புறம் தக்காளி 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளியோட தண்ணியெலாம் அப்போ தான் இறங்கியிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம தண்ணியே விடவே இல்லை, லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் உப்பையும் போட்டுடலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம லெமன் பிழிஞ்சு ஊற்றலாம். நம்ம 2 லெமனும் பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இப்போ லெமன் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கறி போட்டுடலாம். கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அப்போ தான் வந்து கறியில் இருக்கிற தண்ணி வந்து அப்போ தான் இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சொன்னல கறியில் உள்ள தண்ணி நல்லா இறங்கிடுச்சு. நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை, ஆல்ரெடி தக்காளியில் உள்ள தண்ணியும் கறியில் உள்ள தண்ணி இறங்கிடுச்சு. இப்போ நான் 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ நான் 1 கிலோ ரைஸ் வந்து என்னோடய கிளாஸால், பெரிய கிளாஸால் 2 கிளாஸ் வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அளவு எடுத்துக்கணும். நான் வந்து 3 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறி கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதில் கலஞ்சி போட்டுடலாம். இப்போ ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. ரொம்ப போட்டிக்கினா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் சும்மா அப்படி ஒரு பிரட்டல் இப்படி ஒரு பிரட்டல் போனாலே போதும். நம்ம இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கலையான்னு. இப்போ கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ அதனால் நான் இப்போ மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரைஸை போட்டு கிண்டினோன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதுவும் இல்லாமல் சிக்கன் நல்லா வெந்திருந்ததுனாலும் சிக்கனும் நல்லா உடஞ்சிரும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தம் போடலாம். காற்று போகாத அளவுக்கு நம்ம தம் போட்டுறணும். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா புழுங்கி வெந்திருக்கும். என்கிட்ட இந்த பேப்பர் தான் இருக்கிறதுனால நான் தம் போடுறேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதை ஊற்றிருக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ அது பேப்பர்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் குங்குமப்பூ கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். இப்போ மறுபடியும் அதே பேப்பரை சுற்றி வச்சாச்சு. இப்போ தம் போட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா, ரைஸ் நல்லா வெந்துட்டு, சிக்கனும் நல்லா வெந்துட்டு, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பிரியாணி சாப்பிட்லாம்.